ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம நார்மலா சமையலுக்கு உபயோகப்படுத்துவோம் இல்லையா? அந்த வெந்தயத்த வச்சு நம்ம எப்படி அழகா வெந்தயக்கீரை வளர்க்குறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில தண்ணி ஊத்தி ஊற வச்சிரணுங்க. காலையிலேயே ஊற வச்சுட்டா சாயங்காலத்துக்கு நல்லா ஊறிடும். ஊறின பின்னாடி நம்ம மண் ரெடி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? அந்த கீரை விதைக்கிறதுக்கு. அந்த மண்ணில வந்துட்டு பரவலா அப்படியே தூவி விட்டுறணுங்க. தூவி விட்டு கொஞ்சமா மண் வந்துட்டு மேலாக தூவி விட்டணும். மண் நிறைய போடக்கூடாதுங்க. தூவி விட்டு நம்ம தினமே தண்ணி தெளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, சீக்கிரமாவே வந்துட்டு இந்த வெந்தய செடி எல்லாமே வந்து முளைச்சு வந்துரும். முளைச்சு வந்த பின்னாடி நம்ம அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, காய்கறிகள்லாம் கழுவுவோம் இல்லையா? அந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம தெளிச்சு விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே, இந்த கீரை வந்துட்டு நல்லா சூப்பரா முளைச்சு வந்துருங்க. இந்த முறையில வந்துட்டு நீங்க வந்துட்டு கீரை வந்துட்டு சூப்பரா வளர்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில, சாயங்காலம், மதியம் எந்த டைம் உங்களுக்கு தண்ணி தெளிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த டைம்ல வந்து லைட்டா தெளிச்சுடுங்க. ரொம்ப தண்ணி ஊத்திறக்கூடாது. இதே மாதிரி நீங்க வளர்த்தீங்கன்னா, சூப்பரா வந்துட்டு ஒரே வாரத்தில நம்ம சமையலுக்கு தேவையான அளவுக்கு வெந்தயக்கீரை இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வந்துருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொன்னா, நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மிகவும் நன்றி. நம்ம மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம்.